கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, இந்த யூடியூப் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மை கடந்த 5 மாதங்களும் கண்மணி போல கர்த்தர் நம்மை காத்திருக்கிறார். எத்தனையோ தடைகள், எவ்வளவோ நெருக்கங்கள், எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் கூட ஒரு புதிய மாதத்திற்குள்ளே காலடி எடுத்து வைக்க கர்த்தர் நம்மை பலப்படுத்தியிருக்கிறார். ஒரு வசனத்தை வேகமாய் ஆசீர்வாதமாக உங்களுக்கு வைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எரேமியாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது: அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி உன்னை தள்ளுண்டவன் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவ ஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும், ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் என்னை சுற்றி இருக்கிறவர்கள் என்னை குறித்து தவறுதலாக பேசுகிறார்கள், என்னை குறித்து மோசமாக பேசுறாங்க, எப்படி வாழ்றதுனே தெரியல, என்னுடைய வாழ்க்கை நெருக்கத்துக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கிறது, ஒரு முடிவை தேடி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில ஒரு விடிவு காலம் பிறக்காதா, புதிய மாதம் துவங்குவதை போல என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் தொடங்காதா என்று அங்கலாய்ப்போடு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆவியானவர் மிக அழகாக சொல்லுகிறார், அவர் உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். உங்களை குறித்து நிறைய ஜனங்கள் சொல்லி இருக்கலாம், இவன் செத்தா கூட கேட்கறதுக்கு யாரும் இல்லையே, இவெல்லாம் எந்த மனுஷனா இருக்கிறான், இவனுக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை, இவன் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம், இவன் இந்த உலகத்துல வாழ்ந்து இவனுக்கு எந்த பிரயோஜனம் என்று மனிதர்கள் உங்களை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஒருவேளை குடும்பத்தால நீங்க தள்ளப்பட்டு இருக்கலாம், நண்பர்களால தள்ளப்பட்டு இருக்கலாம், உலகமே உங்களுக்கு மோசமான பெயர் சொல்லி உங்களை மோசமாக அழைத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், உங்களுக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். உங்கள் காயங்களை அவர் ஆற்றுவார். இந்த மாதத்துல ஒருவேளை கடந்த 5 மாதங்களும் இருதயத்துல நீங்கள் நொறுக்கப்பட்டிருக்கலாம், பல காரியங்களை குறித்து உடைக்கப்பட்டிருக்கலாம். என்னை குறித்து இப்படி பேசிட்டாங்களே, என் பக்கத்துல என் கூட இருந்தாங்க, ஆனா அவங்க என்னை குறித்து தவறுதலாய் பேசி விட்டார்களே. காயப்பட்டு போன உங்களுக்கு காயத்தை அவர் ஆற்றுகிற தேவனாக இருக்கிறார். ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்குது பாருங்க, உன் காயங்களை அவர் ஆற்றுவார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை நாம் ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது ரொம்ப அழகான ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. கீஸ் என்று ஒரு மனுஷன் இருக்கிறான். அவனுடைய கழுதை குட்டிகள் திடீரென்று தொலைந்து போகிறது. நிறைய நேரத்துல நீங்களும் நானும் நினைக்கிற ஒரு காரியம், நான் குடும்பத்தை தொலைத்து விட்டேனே, மகிழ்ச்சி தொலைந்து விட்டதே, என்னுடைய சமாதானம் எல்லாம் தொலைந்து விட்டது, நான் பார்த்து கொண்டிருந்த வேலை தொலைந்து விட்டது, சமாதானம் அற்று போய் நான் இருக்கிறேனே, எனக்கு ஒரு ஆரோக்கியம் கிடைக்காதா, என்னுடைய காயங்கள் மாறாதா, என்னுடைய காயங்களை யாராவது கட்டுப்போட மாட்டாங்களா என்று கண்ணீரோடு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். தொலைந்து போனதில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். தொலைந்து போயிருக்கலாம், ஆனா கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு அவர் உயர்வை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். யோபுடைய வாழ்க்கையில் தொலைந்து போன காரியத்தில் அவர் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, தொலைந்து போயிருக்கிறதா, உனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறார். பலவீனனாக இருக்கிறீங்களா, ஆண்டவர் பலனை கொடுக்கிறார். தோற்று போயிருக்கிறீங்களா, ஜெயத்தை கொடுக்கிறார். வசனம் சொல்லுகிறது, குதிரையோ யுத்த நாளுக்காய் ஆயத்தப்படும். ஜெபிப்போம், நம்மை ஆயத்தப்படுத்துவோம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கீசனுடைய கழுதைகள் தொலைந்து போகிறது. ஒருவேளை நினைத்திருக்கிற கூடும் அல்லவா, ஏனுடைய கழுதைகள் தொலைந்து போக வேண்டும், ஏனுடைய வாழ்க்கையில் தொலைவை நான் பார்க்க வேண்டும் என்று கேட்டிருக்க கூடும். ஆனால் நாம் அறியாத காரியத்தை தேவன் செய்கிறார். என்ன பண்றாரு, சவுலை கீஸ் அனுப்புகிறார், அப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிட்டு வாப்பா, நம்முடைய கழுதை குட்டிகள் தொலைந்து விட்டதே என்று அனுப்புகிறார். ஆனா நடந்த காரியம், தொலைந்து போன வாழ்க்கையில் தேவன் ஒரு ராஜரீகத்தை கட்டுகிறார். இஸ்ரவேலுக்கு முதல் ராஜாவாக
சாமுவேல் மூலமாய் தேவன் சவுலை அபிஷேகம் பண்ணுகிறார். தொலைந்து போன கழுதையை தேடி போகிறான். உங்களுடைய வாழ்க்கையில தொலைந்து போனதை தேடி கொண்டிருக்கிறீங்களா? சமாதானத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கிறீங்களா? நெருக்கம் என்னை சூழ்ந்திருக்கிறதே, எனக்கு மாறுமா? நான் இழந்து போன சமாதானம் திரும்ப எனக்கு கிடைக்குமா? இழந்து போன வேலை திரும்பி எனக்கு கிடைக்குமா? இழந்து போன என்னுடைய பிள்ளைகள் திரும்ப என்னுடைய வாழ்க்கையில் வருவார்களா? என்னுடைய குடும்பம் திரும்ப எனக்கு கிடைக்குமா என்று கண்ணீரோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, வசனம் ரொம்ப அழகாக சொல்லி இருக்கிறது. ஆரோக்கியத்தை அவர் உங்க வாழ்க்கையில கொடுக்க போகிறார். இழந்து போனதை திரும்ப கர்த்தர் உங்க வாழ்க்கையில கொடுக்க போகிறார். இழந்து போனதை சும்மா கொடுக்கிற தேவன் அல்ல, ரெட்டிப்பான நன்மையினால் உங்க வாழ்க்கையில் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் அபிஷேகம் பண்ண வல்லவராக இருக்கிறார். முடிந்த அளவுக்கு நன்றாய் ஜெபியுங்கள். தேவனுடைய சமூகத்தில் காத்திருங்கள். நிச்சயமாக ஒரு காரியத்தை சொல்ல முடியும். இழந்து போன காரியத்தில் அவர் ஒரு உயர்வை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த வாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. உங்க தடைகளை உடைக்க தேவன் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். உன் காயங்களை கர்த்தர் மாற்றுவார். கடந்த மாசம் முழுவதும் காயங்கள், மனிதர் உங்களை வார்த்தைகளினால காயப்படுத்தி இருக்கலாம், செயல்களினாலே உங்களை காயப்படுத்தி இருக்கலாம். என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது, எவ்வளவு நல்லா வாழ்ந்து கொண்டு இருந்தேன், ஆனால் பிள்ளைகளின் நிமித்தமா எனக்கு சமாதானம் இல்லை, பிள்ளைகளின் நிமித்தமாய் நான் உடைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த வியாகுலத்தோடு இந்த வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். எதை குறித்து கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நிச்சயமா இந்த மாதம் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு, அவருடைய சமூகத்தை விரும்புகிறவர்களுக்கு ஆரோக்கியம் மாத்திரமல்ல, காயங்களை அவர் ஆற்றுவேன் என்று உறுதியாக வாக்குத்தத்தமாக கர்த்தர் சொல்லுகிறார். அவர் மாற்றுவார், விடுதலை கொடுப்பார். தலைகளுக்கு தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தெய்வமே, ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதல் நாளில் உம்முடைய சமூகத்தில் தேட கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்த மேலான கிருபைக்காக நன்றி தகப்பனே. நாங்கள் கேட்ட வசனத்தின் பிரகாரமாக நீர் ஆரோக்கியத்தை வர பண்ணி என்னுடைய காயங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த மாதம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசமான ஒரு மாதமாக இருக்கட்டும் தகப்பனே. ஆசீர்வாதத்தின் மாதமாக இருக்கட்டும் அப்பா. நெருக்கங்கள் மாறட்டும் தகப்பனே, தோல்விகள் மாறட்டும். என் தேவன் அப்படியே செய்வதற்காய் நன்றி செலுத்துகிறோம். என் தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை பிள்ளையுடைய வாழ்க்கையில் செய்வதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவன் பெரிய காரியங்களை செய்ய, அவர்கள் நினைத்திருக்கிற காரியங்கள் இந்த மாதத்தில் நிறைவேற தேவன் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறேன். அப்படியே செய்வதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, யாரெல்லாம் கண்ணீரோடு இந்த வார்த்தை கேட்கிறார்களோ, தொலைந்து போனதே, எல்லாம் தொலைந்து போய்விட்டதே என்று கண்ணீரோடு இருக்கிறார்களோ, கர்த்தருடைய வாழ்க்கையில் ஆரோக்கியத்தை வர பண்ணும். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. செய்கிற வேலையில தேவன் கூட இருங்க. என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் என்று சொன்னது போல தேவனுடைய கரம் அவர்களுக்கு முன்பதாக செல்லட்டும் தகப்பனே. தாழ்த்துகிறோம். தேவனங்களை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். கர்த்தர் ஒவ்வொருவரையும், வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம், தாழ்த்தி தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் இந்த மாதத்தை கரங்களை தருகிறோம், வாரத்தை கரங்களை தருகிறோம், நாட்களை கரங்களை தருகிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியத்தை வர பண்ணுவார். உங்கள் சூழ்நிலையை மாற்றுவார். நம்பிக்கையோடு ஜெபம் செய்யுங்கள். உங்கள் விசுவாசம் இந்த உலகத்தை ஜெயிக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.